ரொம்ப பெரிய விஷயம் சார் அது. ஏன்னா அடுத்த தலைமுறை இயக்குநர்களுக்கு இந்த மாதிரி ஒரு உந்துதல் தேவை நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மன்னன் படத்தில் அந்த தேட்டர் சீன்லாம் சொன்னீங்க, கமலா திரையரங்கத்தில் இதே தேட்டரில் உட்காந்து இந்த சீனை பேசும்போது இன்னும் எங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக இயக்குனர் மற்றும் நடிகர் ரங்கநாதன் அவர்களை அழைக்கிறேன். ஒத்த ஓட்டு முத்தையா படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கிற ஊடக மற்றும் பத்திரிகை நண்பர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற எங்கள் முன்னோடி அண்ணன் பாக்யராஜ் அவர்களே, அண்ணன் பி வாசு அவர்களே, அண்ணன் கே ராஜன் அவர்களே மற்றும் கதிரேசன் அவர்களே, 5 ஸ்டார் செந்தில் அவர்களே, இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் கோவை ராஜன் அவர்களே, என் அன்புக்குரிய நண்பர் இயக்குனர் ராஜகோபால் அவர்களே மற்றும் ரவிமரியா அவர்களே, அனுமோகன் அவர்களே, வைகுரி அவர்களே, கே சுந்தர் அவர்களே மற்றும் அனைத்து நடிகர்களே, தொழில்நுட்ப கலைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இளையராஜா அவர்கள் எப்படி ஒவ்வொரு ரசிகர்கள் மனசில் சோகம்னா ஒரு பாட்டு, சந்தோஷம்னா ஒரு பாட்டு அப்படி வாழ்ந்துட்டு இருக்காரோ, காமெடியில் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு ரசிகர்களுடைய மனசிலும் சந்தோஷம் ஏற்படுத்தி மிகப்பெரிய சாதனை படைத்து வாழ்ந்து கொண்டிருப்பவர் தான் அண்ணன் கவுண்டமணி அவர்கள். காலத்தாலும் அவருடைய காமெடியை நம்ம மறக்கவே முடியாது. அவரோட நான் 90 இயக்குனராக 95க்கு அப்புறம் இயக்குனராக பணிபுரிஞ்சிருக்கேன். அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். நேரம் தவறாமை அப்படின்னா சிவாஜி சார் சொல்லுவாங்க. நான் அவரோட ஒர்க் பண்ணதில்லை, ஆனால் கவுண்டமணி சார் நேரம் தவறாமையில் நம்பர் 1. எல்லா நடிகர்களும் சீக்கிரம் அனுப்பிச்சிருங்க, எப்போ எடுப்பீங்களும் கேட்பார். இவர் நம்ம என்ன சொல்கிறோமோ 7 மணிக்கு வாங்கினா வருவார், 11 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவார். அந்த டெடிக்கேஷன் அதனால தான் இன்னும் அவர் இந்த சினிமாவில் இருந்துகிட்ருக்காரு. அது மட்டும் இல்லை, டாடா பிர்லான்னு நான் ஒரு படம் பண்ணேன். அதில் ஒரு இன்டர்வியூ சீனில் மரத்தில் தொங்கணும், கார் அப்செட் ஆகிருக்கும். கிட்டத்தட்ட தலைக்கோணத்தில் ஷூட்டிங்கு, ஒரு 150 அடி உயரத்தில் டூ போட்டுக்கலான்னு சொல்கிறோம் எல்லாருமே. கேட்காம பிடிவாதமாக தொங்கி அந்த சீனை நடித்து கொடுத்தாரு. அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை, யாரும் அப்படிலாம் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி அந்த படத்தில் கிளைமேக்ஸில் குதிரையில் வர்ற மாதிரி டூ போட்டுக்கலான்னு சொல்கிறோம், ஜீப்பு சேஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இல்லை, நானே தான் நடிப்பேன். எங்களுக்கெல்லாம் பயம். அந்த சேஸிங்கில் குதிரை ஜீப்புக்கு முன்னாடி போகிற அளவுக்கு அந்த குதிரையை ஓட்டினார். அந்தளவுக்கு அவர் நம்ம காமெடினா மட்டும் பார்க்குறோம், அவர்கிட்ட ஏகப்பட்ட திறமைகள், டெடிக்கேஷன், உழைப்பு இன்னும் அது இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் அவர் இந்த இடத்துல இருக்கார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் இன்னும் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழணும். அதே மாதிரி ராஜகோபால் அவருடைய படங்கள் நிறைய அவர் காமெடி ட்ராக் எழுதியிருக்காரு. அதுவும் எல்லாமே காலத்தை அழிக்க முடியாத ஒரு விஷயம். இந்த படம் அப்படி தான், எழுதுகிற படத்துக்கே அவர் ஹைலைட்டாக பண்ணுறாரு, டைரக்ட் பண்ணுற படத்துக்கு எவ்வளோ பண்ணியிருப்பார். அந்தளவுக்கு அவர் உழைச்சிருக்காரு. ஒரு சாங் பார்த்தீங்கன்னா தெரியும், கவுண்டமணியனுடைய அந்த முக்கியமான பஞ்சு அதெல்லாம் வச்சு ஒரு சாங்கு அநேக ஸ்நேகம் தான் எழுதியிருப்பார்னு நினைக்கிறேன். அவருக்கு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி எல்லா உடைய ஒரு படம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான விஷயம்லாம் இந்த படத்தில் இருக்குது. இது ஒத்த ஓட்டு முத்தையாங்கிறது டைட்டில் மட்டும்தான், ஆனால் ரசிகர்களுடைய ஒட்டுமொத்த ஓட்டும் இந்த முத்தையாவுக்கு தான். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.
தேங்க்யூ சார். ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக ஆழமாக கருத்தோடு பேசினதுக்கு நன்றி சார். அடுத்ததாக யாரை கூப்பிட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறைந்த நகைச்சுவை கலைஞன் ஜாம்பவான் சொல்லலாம் நாகேஷ் அவர்களின் பேரன் கஜேஷ் அவர்களையும் அவரோடு சேர்ந்து அப்பர்ணா நடிகை அவர்களையும் மேடைக்கு பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் டைரக்டர் சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும் நான். அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கும் அந்த டீமுக்கும் கோவை பிரதர்ஸ் அண்ட் குரூப்புக்கும் நன்றி. ஆனால் என்ன கொஞ்சம் பேமெண்ட் டிலேயாக வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தாவோட கவுண்டமணி சார் நடிச்சிருக்காரு. எங்கள் அப்பா ஆனந்த் பாபு அவரோட கவுண்டமணி சார் பண்ணியிருக்காரு. நான் அவர் கூட நடிக்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம், எனக்கு ஒரு பாக்கியம்னு சொல்லலாம். அண்ட் 3 இந்த ஜென்ரேஷனாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இட் வாஸ் சச் ஃபன். அண்ட் என்ன கூட நடித்த இந்த டீமுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. ரொம்ப ஃபன்னாக போச்சு ஷூட்டிங். அண்ட் இட் வாஸ் சச் அ குட், எப்படி சொல்ல, ஒரு ஒர்க் ஸ்பாட்டுன்னு இல்லாமல் ஒரு ஃபன் ஸ்பாட்டாக இருந்தது நம்மளுக்கு. அண்ட் தேங்க்யூ டு ஆல் த லெஜெண்ட்ஸ் சிட்டிங் ஹியர். அண்ட் எல்லாருக்கும் என் அப்பா ஸ்தான் தான். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். தேங்க்யூ ஃபார் பிளெஸிங் திஸ். அண்ட் தேங்க்யூ மக்கள், திஸ் ஹோல் டீம் அண்ட் ப்ராஜெக்ட். தேங்க்யூ ஆல் ஃபார் எவ்ரிதிங். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்து எங்களுடைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்துள்ள அனைவருக்கும், பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். சின்ன வயசில் வந்து கவுண்டமணி சாரோட நிறைய காமெடிஸை பார்த்து ரசிச்சிருக்கோம். நான் இவ்வளோ பெருசாக வளர்ந்து நான் அவர் கூட நடிப்பேன் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காத ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த இயக்குனர் ராஜகோபால் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். படம் ரொம்ப நல்லபடியாக வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. நாங்கள்லாம் வளர்ந்து வரக்கூடிய கலைஞர்கள், எங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இது ஒரு பெரிய க்ரூ. இவங்க எல்லாருக்கூடையும் சேர்ந்து நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு நடிகர்கள்கிட்டேருந்தும் நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். அது எல்லா இந்த ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ யங் டேலண்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி கஜேஷ், உங்களுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் அப்பர்ணா, அடுத்தடுத்த நிறைய படங்களில் உங்களை நாங்கள் பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து பேசுவதற்காக நடிகர், நிறைய படங்களில் ஒரு முகங்களை நம்ம பார்த்துட்டே இருக்கோம், நடிகர் கணேசன் அவர்களை மேடைக்கு பேச அழைக்கிறோம். நடிகர் கணேஷ் அவர்களை பேச. இங்கே வருகை தந்திருக்கும் என்னுடைய பத்திரிகை சொந்தங்களாகிய உங்கள் அனைவருக்கும், மேடையில் வீட்டிற்கும் மிகப்பெரிய ஜாபவன்களாக அமர்ந்திருக்கும் அனைவருக்கும், பாக்கியராஜ் அங்கிள் அவர்களுக்கும், கே ராஜன் அங்கிள் அவர்களுக்கும், திரையொலியன் புட்டி அண்ணன் கவுண்டமணி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். இந்த படத்தில் நானும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அதுவும் ஒரு பொக்கிஷத்தோடு நடிக்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அது அண்ணனோட பண்ணது தான். அகில உலக சூப்பர் ஸ்டார் காமெடி அண்ணன் மட்டும்தான், எப்பவும் அண்ணன் மட்டும்தான். ஸோ அவரோடு நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், மிக பெருமை. ஸோ இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பளித்த திரு ராஜகோபால் அண்ணன் அவர்களுக்கும், இந்த படத்தில் நடித்த அனைத்து நடிகர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட் நிறைய வேணும். ஸோ இந்த படத்துக்காக நல்லா ப்ரமோட் பண்ணி வேறு லெவலில் நீங்கள் கொண்டு வருவீங்கன்னு எனக்கு இது நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். எனக்கு பேச வாய்ப்பளித்த சகோதரர்களுக்கு நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. நீங்கள் வந்தாவே அந்த சிரிச்ச முகத்தோட பேசும்போது அதில் இருக்கிற எல்லாருக்குமே அப்படியே கம்யூனிகேட் ஆகும். அடுத்ததாக பேசுறதுக்காக படத்தின் ஒளிப்பதிவாளர் டிஓபி காத்தவராயன் அவர்களை அழைக்கிறேன் பேச. எல்லோருக்கும் வணக்கம். மேடையில் இருக்க பெரியவங்களுக்கும் வணக்கம். தலைவன் வேறு ரகம். சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கோம், அவரை ரசிச்சிருக்கோம், அவரோட காமெடியை. ஆனால் அவரோட படம் நான் ஒர்க் பண்ணணுன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க ஷூட்டிங்க்கு பின்னாடி நிறையா அவர் பேசுகிற விஷயம் அதை விட காமெடியாக இருக்கும் அப்படின்னு.
ஆனால் இதில் ஒவ்வொரு நாளும் அதை நான் அனுபவித்தேன். அது நிறைய சொல்ல முடியாது. அதனால் அது ஒவ்வொரு நாளும் அதை அனுபவிச்சுட்ருக்கேன். இது வந்து வாய்ப்பாக நினைக்கல. இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணது ஒவ்வொரு நாளும் அவர் கூட ஒர்க் பண்ணதை வந்து அனுபவமாக தான் நினச்சிட்ருக்கேன். இந்த வாய்ப்பை கொடுத்த தயாரிப்பாளர், இணை தயாரிப்பாளர், இயக்குனர் அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன், நடிகர்கள் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த திரைப்படம் எனக்கு கிடைக்கிறதுக்கு மெயின் காரணமாக இருந்த ஆர்ட் டைரக்டர் மகேஷ் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. நன்றி. இந்த வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி. நிக்கிலனுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார் ஆஃப் த கிரேட் ஒண்டர்ஃபுல் விஷுவல்ஸ். ரொம்ப அழகாக இருந்தது. ட்ரைலர் அண்ட் சாங்ஸ் பார்க்கும்போதே தெரிஞ்சுது. சார் சொன்ன மாதிரி அவைலபிள் சோர்ஸஸில் எவ்வளோ பெஸ்ட்டான குவாலிட்டியான அவுட் கொடுக்கணுமோ அதை கொடுத்துருந்தீங்க. அதுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக பேசுகிறதுக்காக இன்றைய விழாவின் நாயகன் மியூசிக் டைரக்டர் சித்தார்த் விபின் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்குமே வணக்கம். ஃபர்ஸ்ட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு சினி கிராஃப்ட்ஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ், ரவி ராஜ் சார் அண்ட் கோவை லக்ஷ்மி ராஜன் சார். ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசர்ஸ் இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆடியோ லான்ச் கொண்டு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன் சார், வெல்கம் டு த தமிழ் இண்டஸ்ட்ரி. இந்த மாதிரி சூப்பர் ப்ரொடியூசர்ஸ் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வரணும், படம் சப்போர்ட் பண்ணணும். அண்ட் தட் டூ வித் சம்மன் லைக் கவுண்டமணி சார். எனக்கு ஃபஸ்ட்டு கால் வரும்போதே கவுண்டமணி சார் ஹீரோன்னு கால் ராஜன் சார் கூப்பிடும் போதே நான் ஸ்டோரி கேட்கல, நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணேன். நான் பண்ண படம் ஃப்ரம் சந்தானம் சார் டு யோகி பாபு, டார்லிங் எல்லாரும் நான் ஒர்க் பண்ணும்போது எல்லாருமே சொல்கிறது அவங்க இன்ஸ்பிரேஷன் ஹேஸ் ஆல்வேஸ் பீன் கவுண்டமணி சார். அண்ட் ஹி வில் இன்ஸ்பயர் ஜென்ரேஷன்ஸ் டு கம். அவ்வளோ பயங்கரமாக பஞ்ச் அடிப்பார் சார். அவங்க சொல்கிறாங்க மைக் டைசன், முகமது அலி தான் பஞ்ச் கிங்னு, நான் சொல்கிறது கவுண்டமணி சார் தான் பஞ்ச் கிங்னு நான் சொல்கிறது. ஸோ தேங்க்யூ டு ஸ்னேகன் சார் அண்ட் மோகன் ராஜன்ஜி. லிரிக்ஸ் சூப்பராக எழுதுனாங்க. அண்ட் the songs have come out very well. All the technicians have done a wonderful job. The 3 pairs சூப்பராக பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஆல் வெரி மச். படம் சூப்பராக வந்திருக்கு, எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு மை மியூசிஷியன்ஸ், டு ஆல் த ஆர்டிஸ்ட் இந்த மூவி. சார் ரவிமரியா சார் எனக்கு 2007 இருந்து தெரியும், என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அவர் ஆக்சுவலி. ஸோ படம் ஹியூமரஸாக இருக்கும். ராஜகோபால் சார் டைரெக்ஷன் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு தாட்டி அவர்கிட்ட உட்காரும்போது எவ்வளோ படத்துக்கு அவர் எழுதியிருக்காரு. ஒரு காமெடி சீன் உறவு பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியுது. ஏன்னா சிரிக்க வைக்கிறது சச் எ டிஃபிகல்ட் ஜாப். அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள். பி வாசு சார், பாக்யராஜ் சார், ராஜன் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிரேசிங் திஸ் ஒகேஷன். அண்ட் ஐ வில் ஆல் see you. மதுரையில் நம்ம சக்ஸஸ் பார்ட்டி பார்த்துக்கலாம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச் சார். இவருக்கு இப்படி தான் சொல்ல நினைக்கிறேன். 18 வயசு கீழே இருக்கவங்க, எதையும் பலகீனமானவங்க, கர்ப்பிணி பெண்கள் எல்லாருமே இவர் இசையை கேட்கலாம். அவ்வளோ இனிமையாக இசையை கொடுத்துருக்காரு ஒத்த ஒட்டு முத்தையா படத்தில். மறக்காம படங்களும் எல்லாருமே பார்க்கலாம். அடுத்ததாக பேசுகிறதுக்காக லிரிசிஸ்ட் ஸ்னேகன். அவர் மட்டும் இல்லாமல் இவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லி ஆகணும். இந்த மேடையில் 2 தேவதைகளுக்கு இன்னைக்கு தகப்பனாக இருக்காரு. அவருக்கு மிகப்பெரிய கரகோஷம் கொடுத்து அவரை வெற்றி பேச வச்சார். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே சொல்கிறது மாதிரி இந்த மேடை எனக்கும் ஒரு முக்கியமான பதிவாக பார்க்குறேன். நம்ம எவ்வளோ படங்களை ஒர்க் பண்ணியிருப்போம், எவ்வளோ பேருக்கு எழுதியிருப்போம். சின்ன வயசில் பள்ளிக்கூடம் போகும்போது கிராமங்களில் கொண்டாந்து செங்கிப்பட்டி கமலா தேட்டரில் அங்கேயும் ஒரு கமலா இருந்துச்சு, ஒரு டூரிங் டாக்ஸ். அப்போ எந்த போஸ்ட் ஓட்டினாலும் கவுண்டமணி செந்தில் இருக்கும். அப்போ இவ்வளோ அவங்களோட உயரம், இவங்களுடைய ஆளுமை தெரியாது. ஆனால் பசங்க எல்லாருமே சரி கவுண்டமணி செந்தில் படம்டா போகமாடா அப்படிம்பாங்க. கதாநாயகன் தெரியாது, கதாநாயகி தெரியாது, இயக்குனர் தெரியாது, என்ன கதை தெரியாது. ஆனால் அந்த பேரை கேட்ட உடனே படத்துக்கு போகலாமா அப்படிங்கிற ஒரு கூட்டத்தில் நானும் ஒருத்தனாக இருந்தேன். அதனால் இந்த படத்தில் வந்து நாங்கள் இந்த மேடையில் நிற்கிறது வந்து நான் ரொம்ப ப்ரிசியஸாக நான் நினச்சிட்ருக்கேன். ரெண்டாவது, ஐயா கவுண்டமணி ஐயா அவர்களை பற்றி பேசணும்னா மணிக்கணக்கில் பேசலாம். ஏன்னா அவர் ஒரு காலகட்டத்தில் அந்த சினிமாவுக்கு நான் வந்ததுக்கு பிறகு நிறைய மனிதர்களை பற்றி படிக்க போகும்போது பார்த்தா கதாநாயகர்களை நம்பி எடுத்தார்களோ இல்லையோ, ஐயா கவுண்டமணியை பற்றி நம்பி எடுத்த தயாரிப்பாளர்கள் ஏராளமான பேர் திரையுலகில் இருந்துட்டு இருக்கிறாங்க. அவர் காய்ச்சிட்டு இருக்குன்னா படம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு காலகட்டம். அதே போல் இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், எவ்வளோ பெரிய நிகழ்வுகளை கூட ஒரு புன்னகையால் கடந்து போகலாங்கிறத வந்து அழகாக சொன்னது அவர் தான். இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய சர்வாதிகாரியாக நினைக்கப்பட்ட ஹிட்லரையே ஒரு நகைச்சுவை நடிகன் தான்
ஈஸியாக வந்து ஒரு கேளிக்கை சிரிப்பால் கடந்து போனோம். சார்லி சாப்ளிங்கிற ஒரு மிகப்பெரிய நடிகன், அவன் பெயரை சொல்கிறதுக்கே பயப்பட்டுச்சு உலகம். ஹிட்லர்னு பெயரை சொல்கிறதுக்கு பயப்பட்டுச்சு. ஆனால் ஒரு நகைச்சுவை கலைஞன் திரையில் நின்று சாதாரணமாக போகிற போக்கில் தூசியை தட்டி விடுறது மாதிரி ஒரு ஒற்றை புன்னகையால் கடந்து போனான். அந்த விஷயத்தை அப்படியே மொழி மாற்றி தமிழ் திரை உலகத்தில் பார்த்தீங்கன்னா இவர் எவ்வளவு பெரிய விஷயங்களையும் ஈஸியாக ஒற்றை சிரிப்பில் கடந்து போக கற்றுக் கொடுத்தவர் ஐயா கவுண்டமணி ஐயா அவர்கள். அவருடைய படத்தில் இன்னைக்கு நானும் ஒரு ஓரத்தில் ஒரு புள்ளியாக இருக்கேங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த படத்துக்கு நான் இங்கே இருக்கிறதுக்கான காரணமாக இருந்தது வந்து இயக்குனர் ராஜகோபால் சார். அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன கதாநாயகனை வச்சு படம் எடுக்கிறதுக்கு ஒரு கதை சொல்ல வந்தார். அன்னையிலேருந்தே நாங்கள் சிறந்த ஒரு நட்போடு நாங்கள் அங்கே பழகிட்டு இருக்கிறோம். அப்போ நாங்கள் ஒரு முடிவு பண்ணோம், ஆனால் கவுண்டமணி ஐயா பேசின பஞ்சு டயலாக்லாம் வச்சு ஒரு பாட்டு பண்ணலாமான்னு எடுத்தோம்னா கொட்டுது. ஒரு 50 பாட்டு பண்ணலாம் உங்களுக்கு, அவ்வளோ நகைச்சுவைகள். ஆனால் எல்லாத்தையும் ஒரு அடக்க முடியாது இல்லையா, ஒரு சங்குக்குள் சமுத்திரத்தை அடைக்க முடியாத மாதிரி ஒரு சின்ன துளி இந்த படத்துக்கு எதெல்லாம் தேவையோ எதெல்லாம் வேணுமோன்னு எடுத்துக்கிட்டு அதை ரொம்ப சிரமப்பட்டோம். அந்த டயலாக்கை மட்டும்தான் ஒரு வார்த்தை கூட நான் யோசிக்கவே இல்லை. அண்ணன் ஏற்கனவே பேசி வச்சுட்டாங்க. நாமெல்லாம் ரசித்த வரிகள், ரசித்து கைத்தட்டின வரிகள், அதையெல்லாம் எங்கெங்கே கோக்கணுங்கன்ட்டு இயக்குனர் இசையமைப்பாளர் சித்தார்த்த கூட உட்காந்து அந்த பாட்டை பண்ணோம். எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு. இன்றைக்கி நான் கேட்கும் பொழுது வீட்டிலையும் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த பாட்டு எழுதும்போது நம்புறீங்களே இல்லையோ ஒரு 50 பக்கம் எழுதியிருப்பேன் அதுக்கு. ஏன்னா அவ்வளோ டயலாக்லேருந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் சேகரித்து ஒரு அழகான ஒரு ரசனைக்குரிய ஒரு பாடலாக கொடுத்தோம். அதே மாதிரி ஒரு கமர்ஷியல் சாங், வழக்கமாக ஸ்னேகனாகவே ஒரு கமர்ஷியல் சாங் கொடுப்பாங்க, அப்படி ஒரு முத்திரை குத்தி வச்சுருக்காங்க. அதனால் இந்த படத்தில் 2 பாட்டு எழுதியிருக்கிறேன். அதை மீறி இந்த 2 பாட்டு எழுதுறது படத்துக்கு நம்ம வந்து இந்த ஒரு பாடலாசிரியர் நிற்கிறதை விட கவுண்டமணி ஐயாவுடைய நான் சின்ன வயசில் பள்ளிக்கூடத்தில் ரசித்த ஒரு மகா கலைஞனுடைய ஒரு படத்தில் நானும் இருக்குங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. எனவே 1000 நடிகர்கள் வந்தாலும் அடுத்த தலைமுறை நடிகர்கள் அவர்களை ஓரங்கட்டி கொண்டு இருக்கிறார்கள். எல்லாருக்கும் மாற்று இருக்கிறது, ஐயா கவுண்டமணி ஐயாவுக்கு மட்டும் எப்போதும் மாற்றே இல்லை. ஒரே ஒரு கவுண்டமணி தான், ஒரே ஒரு ஜாம்பவான் தான். ஏன்னா அவருடைய இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் திட்டினா மட்டும்தான் யாருக்கும் கோபம் வராது. அவரு கிண்டல் பண்ண மாதிரி தான் யாருக்கும் ஒரு மாதிரி அந்த சையா வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா நேசிச்சிட்டோம். பிடிச்சவங்க எவ்வளவு சொன்னாலும் பிடிக்கும் இல்லையா நமக்கு. பிடிக்காதவங்க சிரிச்சா கூட நமக்கு பிடிக்காது, ஆனால் பிடிச்சவங்க முறைச்சா கூட பிடிக்கும் இல்லையா. அந்த மாதிரி எல்லாருக்கும் பிடித்த ஒரு கலைஞன், அவரை கொண்டாட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நின்றுகிட்டு இருக்கிறோம். இந்த மேடையை பார்க்கும்போதெல்லாம் எல்லாமே ஒரு ரெட்ரோ காலம் திருமணது மாதிரியே இருக்கு. நம்ம வந்து விசில் அடிச்சுக்கிட்டு டூரிங் டாக்ஸில் படம் பார்க்கும்போது யாரையெல்லாம் ஆகாய மாதிரி அண்ணாந்து பார்த்தோம், அவ்வளவு ஜாம்பவான்கள் இருக்கிறாங்க. அந்த மேடையில் எனக்கு ஒரு நாற்காலி கிடைத்ததற்காக தயாரிப்பாளர், இயக்குனர், இசையமைப்பாளர், என் கூட சேர்ந்து எழுதின அன்பு தம்பி மோகன்ராஜ் எல்லாருக்குமே நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. நீங்கள் இப்போ பன்முக கலைஞராக தொலைக்காட்சியாக இருந்தாலும் சரி, உங்கள் எழுத்துக்களும் சரி, எல்லா இடங்கள்லையும் உங்கள் பங்களிப்பு இருந்துகிட்டே இருக்குது. அதை மக்கள் ரசித்து கொண்டாடிட்டு இருக்காங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக இவங்களை தான் அழைக்கணும். தமிழ் திரையுலகில் வெற்றி படங்களை தயாரித்த தயாரிப்பாளரும், தயாரிப்பாளர் மட்டும் இல்லாமல் திரையுலகை பற்றிய தனது வெளிப்படையான கருத்துக்களால், தைரியமான பேச்சுக்களால் இன்றைய ஜென்சி ஆடியன்ஸ் வரைக்கும் இவரோட கண்டென்ட்டுக்குனே ஃபேன்ஸ் இருக்காங்க. தமிழ் சினிமாவின் நலனுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கும் தயாரிப்பாளர் கே ராஜன் அவர்களை பேச அழைக்கிறேன். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய என்னுடைய ஆருயிர் சகோதரர், நகைச்சுவை அரசு அல்ல, காமெடி கிங் அல்ல, நகைச்சுவை பேரரசு கவுண்டமணி அவர்களே, அருமை சகோதரர் பாக்யராஜ் அவர்களே, இயக்குனர் வாசு அவர்களே, 5 ஸ்டார் கதிரேசன் அவர்களே, செந்தில் அவர்களே, என் அருமை தம்பி ஸ்னேகன் அவர்களே, மற்றும் மேடையில் வீற்றிருக்கிற வல்லவர்களே, வாழ்த்து வந்திருக்கிற நல்லவர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் முதற்க நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கவுண்டமணி அவர்கள்
முதல் நாடகங்கள் நடிக்கிற போது அவரை நான் நாடக நடிப்பை பார்த்து ரசித்தவன். கலைவாணர் அரங்கம், பழைய கலைவாணர் அரங்கம் கட்டிடத்தில், அண்ணாமலை மன்றத்தில் மற்றும் உள்ள நாடக மேடைகள் எல்லாம் அன்றைக்கு நாடகங்கள், அவருடைய நாடகம் தொடர்ந்து நடக்கும். அவருடைய பாடி லாங்குவேஜ், டயலாக் டெலிவரி நாடக உலகில் அவ்வளோ ஒரு பெரிய புரட்சியை உண்டாக்கியது. அதற்கு பின்னாலே அவர் நான் 16 வயதினிலே பார்த்தேன். ஒரு அற்புதமான கற்பனையாளர், மக்களை மகிழ்விக்கின்ற ஒரு புண்ணியமான காரியத்தை செய்த ஒரு அற்புதமான மனிதர். ஒரு முறை நானே ஐசரி வேலன் கருங்கல் பாளையம், ஈரோடு கருங்கல் பாளையம் போனோம். ராத்திரி 11 மணி. அங்க கவுண்டமணி கிணத்திலிருந்து மீனை புதுசா பிடிச்சி, அங்க இருக்கிற ரசிகர்கள், அவருடைய ரசிகர்கள் மீனை ராத்திரி 11 மணிக்கு பிடிச்சி வறுத்து அப்ப சாப்பிட கொடுத்தா அந்த நேரத்தில் போயிட்டோம். அந்த விருந்தில் நாங்களும் பங்கு கொண்டோம். நான் சில நாட்கள் தான் அவரை சந்தித்திருக்கிறேன், ஆனால் அத்தனையும் பொன்னான நாட்கள். கவுண்டமணி அவர்கள் தமிழ் திரையுலகில் நடிகராக வந்த பிறகு இந்த தமிழ் திரையுலகம் பொற்காலமாக இருந்தது. ப்ரொடியூசர்ஸுக்கெல்லாம் ஒரு பொற்காலம். அதே சமயம் பாக்யராஜ் அவர்கள், டைரக்டர் வாசு அவர்களாம் ஒரு பீரியட், ஒரு காலத்தை தன்னகத்தை அடக்கி வைத்திருந்தார்கள். திரையுலகம் அவர்கள் கையிலே இருந்தது. தயாரிப்பாளர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். என் அருமை தம்பி சிநேகன் சொன்னதை போல படத்தை பேரை பார்த்து போஸ்டர்ல கவுண்டமணியை பார்த்தா அந்த படம் பார்க்காம மக்கள் இருக்க மாட்டார்கள். கவுண்டமணிக்காக ஓடிய படங்கள் ஏராளம். அவரை நம்பி எந்த பொழுதும் கெட்டு போனதில்லை. காலம் தவறாத படப்பிடிப்புக்கு வந்து நடித்து கொடுத்து ப்ரொடியூசரை காப்பாற்றியவர். தம்பி ராஜகோபால் இயக்கி இருக்கிறார். அவர் ஒரு நல்ல நகைச்சுவை எழுத்தாளர். பல படங்களுக்கு பேர் இல்லாமலே நகைச்சுவை எழுதி கொடுத்தவர். அவர் இன்றைக்கு இந்த படத்தை இயக்கி அத்தனை கற்பனையும் கொட்டி பிரமாதமா பண்ணியிருக்கார். ஒத்த ஓட்டு முத்தையா. இந்த முத்தையா ஒத்த ஓட்டு வாங்குறானே இல்லையோ, ஒட்டுமொத்த தமிழர்களின் உள்ளத்தை கவருவான். ஒட்டுமொத்த தமிழர்களின் நோட்டும் இந்த ஓட்டுக்கு வரும். படம் பார்ப்பார்கள். ஏனால் மக்கள் ரொம்ப அழுத்தமா இருக்காங்க, மன அழுத்தம் அதிகம். இப்படிப்பட்ட நல்ல நகைச்சுவை படங்கள் வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இப்போ பல படம் ஃபெயிலியர் ஆகுது, சில படம் வெற்றி பெறுது. அதை பார்த்தீங்கன்னா புதுமை, பல பெரிய படங்கள் ஃபெயிலியர் ஆகி சின்ன படம் வெற்றி பெறுது. சின்ன படம் ரப்பர் பந்துன்னு ஒரு பேர் சொன்னேன், டாடா, குட் நைட், நிறைய படங்கள். அப்போ நம்முடைய என்றைக்கும் எவர் கிரீன் காமெடி கிங் ஆஃப் கிங் நம்முடைய கவுண்டமணி படம் இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றியை பெறும். ஒரு காலம் பூரா அவர் எல்லா வீட்டிலும் இருந்தார். கொரோனா காலத்தில் மக்கள் வீட்டை விட்டு வெளியே போகாத போது அந்த டிவியை திறந்து வீடியோ போட்டு கவுண்டமணி படங்கள் தான் அந்த குடும்பத்தை எல்லாம் காப்பாற்றி மக்களை மகிழ்வித்தது. ஆக எல்லா காலமும் அவர் வாழ்கிற காலம் வரை மக்களை மகிழ்த்து கொண்டிருப்பார். அவர் காலத்திற்கு பிறகும் இந்த சினிமா உலகிலே அவர் செய்த சாதனைகள் நிலைத்திருக்கும். பல நடிகர்கள் தலை கனத்தை குறைத்து வருமானத்திற்காக தன்மானத்தை இழந்து இருப்பதை விட கவுண்டமணி அவர்கள் எப்படி இந்த திரையுலகில் நடந்து கொண்டாரோ, எத்தனை ப்ரொடியூசரை காப்பாற்றினாரோ, எத்தனை இயக்குநர்களுக்கு பெரிய மரியாதை கொடுத்தாரோ, அதை போல அவரை வழிகாட்டியாக கொள்ள வேண்டும். இந்த ஒத்தை ஓட்டு முத்தையா தயாரிப்பாளர்களை காப்பாற்ற வேண்டும்.
டைரக்டருக்கு அடுத்து படங்கள் கிடைக்க வேண்டும். நிறைய நட்சத்திரங்கள் காமெடி நடிகர்கள்லாம் அற்புதமாக போட்டிருக்கார். மியூசிக் 2-3 பாட்டு பார்த்தோம், அற்புதம், நல்லா இருந்தது. மியூசிக் டைரக்டர் வாழ்த்துக்கள். அது ஒரு கவர்ச்சி பாட்டு. இப்பெல்லாம் பாவாடை தைக்கிறாங்க சார், பயங்கர சார், பாவாடை தைக்கிறாங்க ஃபுல்லாக. அதை வந்து கீசி விட்டுறாங்க. ஒரு நல்ல முழுசாக துணி வாங்கி பாவாடை தைச்சி ஒரு 5 இடத்துல கிழிச்சு விட்டுறாங்க. அந்த பாவாடை துணி மட்டும் தெரிய மாட்டேங்குது. நன்றி, வணக்கம். சொன்ன மாதிரி கண்டென்ட் எல்லாம் ப்ராப்பராக ரிசீவ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார், கே ராஜன் சார், ப்ரொடியூசர் சார். அடுத்ததாக பேசுறதுக்காக தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில் செக்ரட்டரி 5 ஸ்டார் கதிரேசன் அவர்களை பேச அழைக்கிறேன். இவர் கொடுத்த நிறைய திரைப்படங்கள், நல்ல திரைப்படங்களை நமக்கு வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். சார் ஒரு சில அனைவருக்கும் காலை வணக்கம். கவுண்டமணி அண்ணனுக்கு ரசிகனாக இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா அப்படி ஒரு காமெடியை கொடுத்து கிட்டத்தட்ட திரையுலகில் 40 வருஷத்துக்கு மேலே ஒரு பெரிய சாதனை படைச்சிருக்காரு. அப்படி ஒரு சாதனை படைத்த கவுண்டமணி அண்ணன் ஃபங்க்ஷனில் வந்து இன்றைக்கி கலந்துக்கிட்ட வந்து ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். நான் நிறையா ஃபங்க்ஷனை கலந்துருக்கிறேன். பட் இந்த ஃபங்க்ஷன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதனை படைத்த மனிதரின் ஃபங்க்ஷனை தான் நான் பார்க்குறேன் உங்களுக்கு வந்துட்டு. ஏன்னா கவுண்டமணி அண்ணன் வந்து பல 100 படங்களுக்கு அவரோட வெற்றி வந்து பெரிய உறுதுணையாக இருந்திருக்கு. எப்படி ஒரு வீடு கட்டுறதுக்கு வந்து நம்ம ஒரு பில்லர் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக போடணும், அப்போ தான் ஒரு சப்போர்ட்டாக இருக்குன்னு நினைப்போமோ, அந்த மாதிரி அண்ணனோட படத்தோட சப்போர்ட் காமெடிகள் வந்து பல 100 படங்களுக்கு, பல 100 கதாநாயகர்களுக்கு, பல 100 இயக்குநர்களுக்கு வந்து இந்த திரைக்குள்ள சப்போர்ட்டாக இருந்திருக்கு வந்துட்டு. நான் இப்போ வரும்போது சும்மா ரூமில் உட்காந்து அண்ணன் 5 நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தேன். தம்பி நான்லாம் ஷூட்டிங் அடிக்கும்போது தம்பி நான்லாம் வீட்டிலே இருக்கேம்மா தம்பி, மாதத்துக்கு 30 நாள் அங்கே போவேன் இங்கே போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். அப்போ சிலதை நான் படித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்போ சொல்லுவாங்க காலையில் 7 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் ஏஎம் ஸ்டூடியோவில் ஷூட்டிங்கு, மதியம் 3 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் கற்பூர் ஸ்டூடியோவில் ஷூட்டிங்கு, 7 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கோவூரில் ஷூட்டிங்கு. இப்படி வந்து நைட்டு பகலும் பார்க்காம ஒரு தயாரிப்பாளருக்கு வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளாகவும், ஒரு இயக்குனருக்கு வந்து அதை முடிக்கணுங்கிறக்காகவும், அப்படி வந்து திரையுலகில் வந்து ஒரு சின்சியராக வாழ்ந்த மனிதர்னு சொல்லணும்னா அது கவுண்டமணி அண்ணன் சொல்லணும் உங்களுக்கு வந்துட்டு. ஆனால் எனக்கு என்ன ஒரு சின்ன ஒரு வருத்தமாக இருக்குன்னா, பல 100 படங்களுக்கு வெற்றியை கொடுத்துருக்காரு அண்ணன். ஸோ அவரோட இன்னைக்கு ஒரு இசை வெளியீட்டு விழாங்கும் போது 2-3 பேர் மட்டும்தான் நன்றின்னு அடையாளமாக வந்திருக்காங்க. அது ஒன்று பாக்யராஜ் சார், இன்னொன்று வாஸ் சார். ஸோ இன்னும் ஒரு 10 பேர் வந்து இதை வந்து ஒரு இசை வெளியீட்டு விழா பண்ணியிருந்தோம்னா அது திரைத்துறையில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யக்கூடிய நன்றியை நான் நினைக்கிறேன் வந்துட்டு உங்களுக்கு. அது நன்றி குறைஞ்சி போச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வாஸ் சார் காம்பினேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா படங்களுமே, சின்ன தம்பியாக இருக்கட்டும், மன்னனாக இருக்கட்டும், ஒரு ரிக்ஷா மாமாவாக இருக்கட்டும், ஒரு நடிகனாக இருக்கட்டும், வாழ்ட்டு வெற்றி தொடர்ந்து காமெடி அப்படி ஃபுல்லாக இருக்கும். அதே ராமராஜன் சார் படம் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக இருக்கிற ஆட்டக்காரன், பாட்டுக்கு நான் அடிமை, தங்கமான ராசா, ஊர் விட்டு வந்து இப்போ பல படம் இப்படி சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ அப்படி பண்ணிக்க கவுண்டமணி அண்ணன் இன்றைக்கி அவரோட படம் ஒத்த விட்டு முத்தையா. ஸோ அதுக்கு வந்திருக்க இண்டஸ்ட்ரியில் சார்ந்த அனைவருக்கும் தினத்தில் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். வராதவங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை ஒரு ப்ரொடியூசர் வந்து இப்போ ரவிராஜா சார்னு எடுத்திருக்காங்க, ராஜேந்திரன் ரவிராஜா சார். கோ ப்ரொடியூசர் வந்து கோவிராஜன் வந்து. ஸோ இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் வந்து ஃபியூ பீப்புள்ஸ் தான் படம் கண்டினியூவாக ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி புது ப்ரொடியூசர்ஸ்கள் வந்து தான் இந்த இண்டஸ்ட்ரியை வந்து வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து திரும்ப கவுண்டமணிக்கு வந்து வச்சு, ஏன்னா அவர் வந்து சாதனையை வச்சு திரும்ப ஒரு படம் பண்ணி அது ஒரு காமெடி கலக்கலாக ராஜகோபால் பண்ணியிருக்காங்க வந்து உங்களுக்கு. இது வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து எல்லாருமே இந்த படத்தை வந்து ப்ரெஸ் பீப்புளும் சரி, பப்ளிக்கும் சரி வந்து இது வந்து கவுண்டமணி அண்ணன் வந்து இண்டஸ்ட்ரியில் பண்ணியிருக்க சாதனைக்கும் அவன் பண்ண காமெடிக்கும் நம்ம இந்த படத்தை ஒரு பெரிய வெற்றியாக்கக்கூடியது உங்களோட ப்ரெஸ் மீடியா கையில் தான் இருக்குது, உங்களுக்கு உங்கள் ரசிகர் கையில் தான் இருக்குது வந்துட்டு. அனைவருக்கும் நன்றி கூறி வெளியே நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். சினிமாவில் நன்றியை பற்றி இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ஏன்னா நீங்கள் கொடுத்த படங்கள் எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணியிருக்கு தமிழ் சினிமாவில். அடுத்ததாக பேசுகிறதுக்கு அழைக்கிறதுக்கு இவங்களை கூப்பிடுறதுக்கு இதுதான் சரியான இன்ட்ரொடக்ஷன் நினைக்கிறேன். தனது 32 ஆண்டு கால சினிமா பயணத்தில் 30 ஆண்டு காலம்
காமெடி கிங் கவுண்டமணி ஐயா அவர்களோட டீமில் அசிஸ்டன்ட் ரைட்டராக ஆரம்பித்து கிட்டத்தட்ட 70 படங்களுக்கு ரைட்டராக ஒர்க் பண்ணி அடுத்தடுத்த தலைமுறை நடிகர்களுக்கு காமெடி ஸ்கிரிப்ட் எழுதி 110 படங்களில் வேலை பார்த்து ஜெய்ஹிந்த், கட்டபொம்மன், அரண்மனை காவலன், ஜல்லிக்கட்டு காளை, கர்ணா ஆகிய படங்கள் எல்லாத்தையும் இவரோட நகைச்சுவையில் இவரோட எழுத்தாளர் உருவானதோடு இன்னைக்கு தன் எழுத்தின் அடுத்த அத்தியாயமாக இயக்குனர் அவதாரம் எடுக்கும் டைரக்டர் சா ராஜகோபால் அவர்களை பேச அழைக்கிறேன். உனக்கு பொழுது போகுதுன்னு அண்ணன் என்னை கேட்டார். அப்போ நான் சொன்னேன், அண்ணே அப்படியா, அதில் ஒரு சொல்லு பார்க்கலான்னாரு. ஃபோன்லேயே இந்த மாதிரி 3 பொண்ணு அம்மா
நான் அந்த ரவிராஜா சாரும் கோவை லட்சுமிராஜன் மறக்க முடியாது. அது மாதிரி கவுண்டமணி அண்ணன் ஆனால் முயற்சி பண்ணி கொடுத்தாரு. அதில் இடையில இடையில ஒரு 2-3 சாங் பழைய படத்து சாங் வச்சுருந்தோம். அது மோகன் ராஜா ஒத்துக்குவார். அவங்க ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அது மாதிரி வந்து மதுரை டெம்பிள் குமார் சார் இருக்கார். அவர் எனக்கு நடிகர் செந்தில் அண்ணன் மூலமாக ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட்ஸு. நண்பேண்டான்னு ஒரு குரூப் இருக்கார். அதன் மூலமாக பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு கேரக்டரு நான் பண்ணணும். கேரக்டர்னா அரசியல்வாதி, இன்னைக்கு பரபரப்பாக பேசப்படுற ஒரு அரசியல்வாதி. அந்த கேரக்டருக்கு யாரை போடலாங்கும் போது நம்ம தலைவர் வையா பேசினேன். அவரும் அந்த கேரக்டர் சொன்னோன்னே நான் நடிச்சே தீருவேன்னாரு. ஓகேன்னு சொல்லி 3 தடவை 4 தடவை இங்கே சென்னைக்கு வந்து நான் நினச்சபடி அந்த கேரக்டரை வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை அப்படின்ற பர்டிகுலராக அந்த டைலாக்கை சொல்லி பிரமாதமாக நடித்தார். அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவர் குமார் சார் சொன்ன மாதிரி இந்த படத்தோட சக்ஸஸ் மீட்டிங் மதுரையில் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம். அதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. மற்ற எல்லாருக்குமே நன்றி. பாக்கியராஜ் சாரை நேற்று பார்க்க போனோம் இன்வைட் பண்ணுறதுக்காக. அப்போ அவர்கிட்ட நான் அசிஸ்டண்டார் சேருக்கு ஒரு 15 வருஷம் போராடி இருக்கேன். ஆனால் ஒரு இடத்துல கூட அவர்கள் சேர முடியல. இப்போ என்னோடய ஃபங்க்ஷனுக்காக வந்து சார் வாழ்த்தினார்னா நான் அவர்கிட்ட அசிஸ்டண்டாக வேலை பார்த்த மாதிரி ஒரு பெருமை இருக்குன்னு சொல்லி தான் நான் அவர்கிட்ட சொன்னேன். அவரே என்ன இவ்வளோ நாள் எனக்கு
நன்றி.